கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 55 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் போராட கடற்கரையில் ஒன்று கூடுமாறு வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியதால் மெரினா கடற்கரையில் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் இறப்பிற்கு ஏராளமானோர் போராட்டம் நடத்த வாய்ப்பிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த அடிப்படையில் தற்போது மெரினா கடற்கரையில் குறிப்பாக இந்த சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதும் தற்போது பேரிகார்டுகளால் தற்போது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்திருப்போம். அந்த வகையில் அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று மிக முக்கியமான ஒரு போராட்டமாக கருதக்கூடிய நிலையில் தற்பொழுதும் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் போலீசார் தற்போது இந்த மெரினா கடற்கரையில் போராடுவதற்கான இளைஞர்கள் நிறைய வாட்ஸ்அப் தகவல்கள் குறுந்தகவல் வந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்தவித வாகனமும் சுற்றுலா வாகனம், கார், பைக் உள்ளிட்ட எந்த வாகனமும் தற்போது மெரினா கடற்கரைக்குள் குறிப்பாக இந்த சர்வீஸ் சாலைக்குள் செல்வதற்கு அனுமதி என்பது தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட நுழைவாயில்கள் கடற்கரை உள்ளே செல்வதற்கான அந்த நுழைவாயில்கள் இருக்கிறது. அந்த சாலை முழுவதும் தற்போது முழுக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே தற்போது இருக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு தினசரி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பிரதான கடற்கரையாக மெரினா கடற்கரை இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் மெரினாவில் இளைஞர்கள் எந்த நேரத்திலும் போராட்டத்தில் இறங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக எந்தவித வாகனமும் தற்போது அனுமதிக்கப்படாமல் மெரினா கடற்கரையினுடைய அந்த சாலைகள் என்பது முழுமையாக காவல்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இந்த பகுதியில் இறங்க சொல்லி அவர்கள் நடந்து செல்வதற்கு போலீசார் அனுமதிக்கிறாங்க. ஆனால் வாகனங்களில் செல்வதற்கு தற்போது அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடிகிறது. நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.